பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலமுடன் வாழ்வோர்க்கு நோக்கிய கருணை உண்டா நோயில்லா இருந்து வாழ்வார். தாக்கிய வாசகத்தின் தன்மையில் நம்புவோர்க்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார்த்தாமே. தேசம் அகம் ஏகம் திட்டித்த மகாபரவீந்திர நாராயணன் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல. ஐயா எந்த அற்புதமான ஐயாவுடைய திருப்பதியில் திரையேடு வாசிப்பு திருவிழாவிலே என் அன்பு மருமகன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பாடிய ஒரு அழகான பாடலை வெளியிட வேண்டும். அதுவும் சிராயமலை மண்ணிலே பிறந்து வளர்ந்த ஒரு அற்புதமான பிள்ளை சந்திரகுமார் அவர்கள் எனக்கு யாரையும் தெரியாது. ஒரு செல்போனில் ஒரு நாள் செய்தி வந்து, ஐயா நான் ஒரு பாட்டு போட்டிருக்கேன், நீங்கள் வெளியிடணும். சரி ஐயா, நான் நாள் எந்த நாள்னு முதல்ல கேட்கல. சரிங்க. அப்புறம் பார்த்தா முதற்கிழமைக்கு முதல் நாள் எனக்கு இரவு 11 மணி வரைக்கும் அரசம்பதியில் பணிவிடை. நாளை காலை 4 மணிக்கு நடை திறக்கப்படும். பல ஊர் மக்களும் வருவார்கள். மாட்டிக்கிட்டேன் சொல்லிவிட்டேன், நீ வராமல் இருந்தாலும் சரிக்காது. ஏன்னா அவர் மாமா வரீங்களா மாமா வரீங்களான்னு ரொம்ப ரெக்கமெண்டேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் சிவச்சந்திரனுடைய காலம் அது ஓரளவுக்கு. இனி வரக்கூடிய பிள்ளைகள் அகிலத்திரட்டையும் அருள்முறையும் சார்ந்து ஐயாவுடைய வழிபாட்டில் புதுமைகளை பாடல்களாக வெளியே கொண்டு வரும். நிறைய பேர்கள் வந்தார்கள். அத்தனை பேரும் என்ன மாதிரியே தான் பாடினாங்களே தவிர புதுசாக ஒன்றும் செய்ய. சிவச்சந்திரன் எந்த ரோட்டில் போனாலும் அதை வச்சே பாடியிருப்பாங்க. நான் கேட்பேன், என்னடா கொஞ்சம் புதுமையாக ஏதாவது செய்யக்கூடாது, அதே கதை பாடிக்கிட்டு இருக்கீங்க. சிவச்சந்திரன் கண்ணுமாக்கான்னா இன்னொருத்தர் கண்ணுமாக்கா, அவர் தச்சனா அப்படின்னா அவருக்கு தச்சனா, எல்லாம் இசையும் கொஞ்சம் கொஞ்சம் பின்னி பிணைந்தே வந்து. ஆனால் ஒரு புதிய குரல் கிடைத்தது. அது நண்பு பிள்ளை கோபாலகிருஷ்ணனுடைய நல்லா திடல் என்றாலே அங்கே 2 பாடல்கள் 7 வாசிப்பகாரெல்லாம் இருக்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பாடுவார். ஏன்னா 2 பேருக்கும் நான் ஒரு ரசிகனாக மாட்டேன். வர வரல நல்ல பிள்ளைங்க. இவங்கள் பாடல் மட்டும் அல்லாமல் இவருடைய பாராயண உரையும் கூட பகவான் எதற்கு இந்த உலகத்தில் வந்தார், அவர் யார் என்று எங்கே பார்த்தாலும் இதுதான் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. இணையதளங்களிலும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்திலும் வைகுண்டசாமி மனிதனா வைகுண்டசாமி கடவுள் என்ற ஒரு பிரச்சனை ஓங்காரமாக போகும். நான் என்றைக்கு அருள் இசை வழிபாடு என்று பாட ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து 10 அவதாரத்தின் நாயகன் ஐயா வைகுண்டர் என்பதை ஆணித்தரமாக சொல்வது. அதனாலேயே ஒரு சில பேருக்கு நான் எதிரியாக கருதப்பட்டேன். நம்ம யாருக்கு எதிரி இல்லை, அவங்க என்னை பொல்லாததும் இல்லாததும் சொல்லி சொல்லி அவர்களால் எவ்வளவு முடியுமோ தடுத்து பார்த்தார். ஆனால் ஐயாவுடைய அன்பான பிள்ளைகள் இன்று வரை என்னை கைவிட்டது கிடையாது. அவர்கள் இதயங்களிலே எனக்கு இடம் கிடைத்திருக்கிறது. உங்கள் மும்பை மாநகரம் வரைக்கும் தமிழர் வாழக்கூடிய இடங்களில் எல்லாம் அதனால பிள்ளைகிட்ட சொல்லுவேன். அவங்க நேரம் இருந்தால் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வருவார்கள், வந்து பாடுவார்கள். பாடும்போது சொல்லுவேன், நான் கதை எப்படி சொல்லுகிறேன் பார்த்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் உலகத்துக்கு தெரியுங்கள். என்னுடைய ஆன்மா ஐயா கிட்ட போயிடும், என்னுடைய உடல் அசம்பதியில் இருக்கும். ஆனால் உங்களை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். என்னைக்கும் ஒழுங்கு தப்பாமல் நீங்கள் ஐயாவுக்கு பாராயணம் பண்ண வேண்டும் என்பதில் லட்சிய உணர்வோடு பாராயணம் செய்கிறார் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அதில்
அந்த வகையில் நம்ம ஏரியாவில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி எல்லாம் பெருமையாக ஐயாவுக்கு பாராயணம் பண்ணுகிற ஐயா முருகேசன் ஐயா அவர்களுக்கு நான் கோடான வாழ்த்துக்களை தெரிவித்து நிர்வாக பிரிவுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பான மக்களே, பாடல் என்பது நாங்கள் பாடினோம், ஆனால் நீங்கள் அதை ரசிக்க தான் எங்கள் பாடலுக்கு ஒரு இடம் கிடைக்கும். நானும் இவரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடினோம். அழகு 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 நாதன் அழகோ அழகு, அழகு அழகு அழகின் அழகு அழகோ அழகு. கேட்டிருக்கீங்களா? யூடியூப்லாம் பார்த்துருக்கீங்களா? அது இன்னைக்கு அவரை எங்கேயோ ஒரு உச்சத்துக்கு கொண்டு வைத்திருக்கிறது. இதே நிகழ்வு தொடர வேண்டும். இதே தொடர என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைங்களை நான் தட்டி கொடுத்து வாழ்த்தேன். அதுதான் என்ன. ஒருத்தர் யாரை வச்சு போனான்னா ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒருத்தர் பாராயணம் பண்ணால் இன்னொரு பாராயணம் பிடிக்கல. நாம் ஒரு இடத்துக்கு அவன் போயிட்டான், நாசமாக போவான், இப்படியெல்லாம் பேசுறாங்க. என் காலப்படையே ஒருத்தர் கேட்கணும். இது அல்ல, ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு ஒன்றுக்கு ஒன்று நிரப்பாய் இருக்க வேண்டும் என்ற சொல் மட்டுமல்ல, நம் செயலும் அதுவே. அதன்படி பார்த்தால் 10 அவதாரம் பிறந்த பாதைகளை சொல் மகனே என்று ஐயா நம்மளுக்கெல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறார். எல்லாம் 10 அவதாரம் பிறந்த பாதையை சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு? ஏழுவாசிக்காரர்களுக்கு, பாராயணங்களுக்கு, பாட்டுக்காரர்களுக்கு ஐயா தந்திருக்கிறார். அதிலிருந்து சற்றும் பெறக்கூடாது. இப்பொழுது கூட ஒரு டிஎன்பிஎஸ்ல ஒரு பேச்சு ஒரு கொஸ்டின், வைகுண்டசாமி கீழே குறிப்பிட பொறுத்துக எது குறிப்பிடுகிறது, காடி ஹேர் கட்டிங் போட்டிருக்கான், முத்துக்குட்டின்னு போட்டிருக்கான். ரெண்டுமே குறிப்பிடாத வார்த்தை. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வைகுண்டசாமி பற்றி கேள்வி கேட்கறாங்களா உங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் அரசாங்கத்தில் சொன்னோம், அதுக்காக போராடுவோம். நாங்கள் நீங்கள் ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்றுக்கு தான் வாங்க. முடிசூடு பெருமாளாக எங்கள் ஐயா வைகுண்டராசன் வந்து மர்மந்த எதிர் இல்லாமல் அரசாள வருவதும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகர. இதுதான் சொல்லுவோம், முடிசூடும் பெருமாளாக. அது அருளுள்ளவன், ஐயத்திற்கு கிடையாது. இல்லாத வார்த்தைகளை வைத்து கேள்வி கேட்பவனும் குற்றவாளி, அதை வைத்து போராடுவதும் குற்றவாளி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதே வரப்ப அந்த நிலையில தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பயண கப்பலின் ஒரு மாலுமியாக இன்று கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கிறார். அவருடைய பாடல்கள் இந்த உலகம் எங்கும் வியாபிக்க வேண்டும். நீங்களும் அதை தட்டி கொடுக்க வேண்டும். இந்த பாடல் வெளியிட்ட என் அன்பு பிள்ளை சிராயவிளை சந்திரகுமார் அவர்களுக்கு நான் இந்த உடையார்விளை சந்திரகுமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வெளிநாட்டில் இருந்து வர முடியலையா, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளாம், அவருக்கு எல்லாரும் கைதட்டி கொஞ்சம் பிறந்த நாளாக அந்த பேபி அதோட தோப்பனார் தானே எல்லா ஜாதி கைதட்டி வாழ்த்துக்கள். மக்களே, நீங்கள் ஒரு பாடலோடு அல்லாமல் சிராயங்களை பதிக்கும் நீங்கள் பாடல் போட வேண்டும். என்னுடைய ஆசை அது. நான் பாட்டில் சிராயங்களை வைத்து நிறைய வந்திருக்கும் என்று நினைத்தேன். என் பிள்ளை ஒரே ஒரு பாட்டை காமிச்சார், அந்த ஒரு பாட்டுந்தான். அதை இன்னும் மேலும் வளரணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் பாடணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஊரெல்லாம் வெளிப்பாடு. அந்த வகையில் சிராயங்களுக்கு நீங்கள் பாட்டு போடணும். ஃபோனில் இருக்காரா? சிராயங்களுக்கு நீங்கள் பாட்டு போடணும். எல்லோரையும் இந்த பாடல் பாடிய என் அன்பு பிள்ளை கோபாலகிருஷ்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மென்மேலும் பெரிய சாதனைகளை படைத்து வர வேண்டும். நான் தட்டி கொடுப்பதுதான் என்னுடைய வேலை, தட்டி கவுப்பதல்ல. அதனால் நீங்கள் வாழுவீர்கள். ஏன்னா அவருக்கு அழகான ஒரு ஜோடி கிடைச்சிருச்சு. பாடலில் சிறப்பான ஒரு நல்ல ஒரு உண்மையிலே 2 பேரும் அந்த பாடல் குரல் அழகாக இருக்கும். நான் விமர்சனங்கள் பண்ணுவேன். எனக்கு வந்து சில தப்பு நடந்தால் பிடிக்காது. பாட்டில் இசையில் தப்பு நடந்தால் பிடிக்காது. இதை எப்படி பாடுங்க, இதை எப்படி பாடுங்க, அது சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் என் பிள்ளை அப்படி இல்லை. சரி மாமா, நான் சொல்கிறேன் மாமா, நல்லா வரும் அப்படின்னு 2 பேருமே ஒரு இடையற்ற இசை ஜோடிகளாக நமக்கு ஐயாவளிக்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் இல்லை எப்பெருமான் பரம்பொருளின் பேரூர் கருணையெல்லாம் சந்திரகுமார் வாழ்க, சந்திரகுமார் குடும்பத்தார் வாழ்க, பாடல் பாடிய என் அன்பு பிள்ளை கோபாலகிருஷ்ணன் குடும்பத்தோடு வாழ்க.
இது வெளியிட அனுமதி கொடுத்த நீங்கள் வாழ்க. இதற்கு வரவேற்பளித்த முருகேசனையா வாழ்க வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வாழ்த்து கூறி நான் என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்து வாழ்வில் தாழ்வில்லாமல் மக்களும் விளைவோடு நாளுமே மகிழ்ச்சி கொண்டு நலமுடன் வாழும் நீளுமே எனது செம்போல் நீதியும் நெறிபோலும் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் பகவானுடைய வாழ்த்துக்களோடு நிறைவு செய்ததை சர்வம் வைகுண்டமயம் ஐயா.